எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஊரில் இருக்கிற ஹோம் டூர் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக காமிக்க தேவையில்லை அப்படின்றதுனால ஒரு ஃப்ளோர் மட்டும் காமிக்கலான்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்த உடனே இந்த மாதிரி வந்து டெரேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் வந்து கிரில் எல்லாமே வந்து போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அதில் கொஞ்சம் செடி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வரும்போது மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. மற்றபடி வந்து கீழே வந்து எங்கள் அத்தை மாமா இருக்காங்க. மாடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோ சிஸ்டர் ஃபேமிலி இருக்காங்க, கொழுந்தனார் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து யாராவது சொந்தக்காரவங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா, நாங்கள் வந்தோன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளோர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்டு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக தான் இப்போதைக்கு விட்டு வச்சுருக்கோம். ஸோ எந்த பிளானும் வந்து பண்ணுறது இல்லை. அண்டு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் டைல்ஸ் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டோம். இந்த மாதிரி செவர்லேயும் வந்து ஒட்டிடலாம் அப்படின்ட்டு. அண்டு உள்ளே என்ட்ரு ஆகின உடனே 2 சைடில் வந்து இந்த மாதிரி ஜன்னல் வந்து வச்சுட்டு நடுவில் வந்து பாதை வந்து விட்டுருக்கோம். ஸோ உள்ளே போகும்போதே நல்ல ஒரு லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஹால் வந்து வருது. இந்த சைடு ஃபுல்லாகவே 2 ஜன்னல் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஜன்னலுமே வந்து நல்லா வந்து வெளிச்சம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக 3 ஜன்னல் மாதிரி வச்சு நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அண்டு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஷோகேஸ் இருக்குது. இந்த இது எல்லாமே வந்து ஜன்னல், கதவு இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த வீடை வந்து இடித்து கட்டணும். ஸோ அதில் இருந்த அந்த தேக்கு மரங்கள்லாம் இருந்தது. அதை வச்சு நாங்கள் வந்து இந்த ஜன்னல், கதவு எல்லாமே வந்து அதுதான் வந்து தேக்கில் தான் வந்து ஃபுல்லாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சே வந்து மேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம். அண்டு இந்த சைடு வால்லே வந்து கொஞ்சம் டெக்கர்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக வீடு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த சோஃபா வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து எடுத்து எங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து கார்பரேட்டர்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது. அண்ட் இந்த சோஃபாவுமே வந்து எங்களோட பழைய வீட்டில் இருந்த மரங்கள், தேக்கு மரம் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சே இந்த சோஃபா வந்து பண்ணிட்டோம். அண்டு 3 வீட்டுக்குமே வந்து சோஃபா வந்து எங்களோட மரங்களை வச்சே வந்து பண்ணியாச்சு. இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இருந்து எடுத்த ஒரு டிசைன் தான். இதில் வந்து இந்த சென்டர் டேபிளுமே வந்து டீப்பாய் சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து நாங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து பிடிச்ச ஒரு டிசைன் தான் வந்து பண்ணோம். அண்ட் இதில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இந்த இது வந்து சோஃபாவோடையே சேர்த்து வரும். ஆனால் நாங்கள் இதை வந்து தனியாக வந்து போட்டிருக்கோம். ஏன்னா சோஃபாவோட சேர்த்து நம்ம போடும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தனியாக வந்து போட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து வச்சாச்சு. அண்ட் இந்த சோஃபாக்கு ஏற்ற மாதிரி வந்து குஷன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கலர் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பீகாக் ப்ளூ கலரில் நல்ல வந்து பெருசாக வந்து போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாலுமே அது வந்து ரொம்ப வந்து அமுங்கிடாமல் இருக்கணும். அதாவது சில சோஃபாஸ்லாம் வந்து 1 இயர்லேயே வந்து நமக்கு ரொம்ப இதாகிடும். ஸோ இப்போ இந்த குஷன் மாதிரி இருக்க இந்த பெட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு இதையுமே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து வாங்கினோம். எல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் போய் வாங்குறத விட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி கொடுத்து வாங்கினது. அண்ட் இந்த டீப்பாய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இந்த மேலே வந்து இருக்கிற அந்த இடத்துலலாம் கிளாஸ் வந்து போடணும். உள்ளே ஏதாவது தீ மாதிரி செட் பண்ணி மேலே வந்து கிளாஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது இன்னுமே வந்து நாங்கள் பண்ணலை. பட் இந்த வுட்டில் பண்ணுற எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போதைக்கு சும்மா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டர் பாட்டில், கீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து அந்த தீம் ஏதாவது செட் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து போடணும். இல்லை வெறுமனே வந்து டிரான்ஸ்பரண்ட் இல்லாத கிளாஸு கூட நம்ம போட்டுக்கலாம். பட் நாங்கள் வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா, ஏதாவது சீனரிஸ் மாதிரி வச்சு ஏதாவது பீச் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீனரிஸ் மாதிரி உள்ள செட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து போடலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. அதனால் அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றதுனால அப்படியே விட்டாச்சு. அண்டு ஃபுல்லாகவே டீப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இடையில கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது உட்காரும் போது லைட்டாக கால் வைக்கிறதுக்கோ இல்லை பெரியவங்க உட்காந்தாங்கன்னா கால் கொஞ்சம் நீட்டிக்கிறதுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் வசதியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ணியாச்சு. அண்டு ஷோகேஸுமே வந்து பார்த்திங்கன்னா தோதகத்தி மரம். ஸோ அதில் தான் ஃபுல்லாக வந்து இந்த ஷோகேஸ்லாம் பண்ணி வாலில் வந்து மேலே வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி வந்து பண்ணிட்டோம்.
ஸோ இந்த வீட்டுக்கு இந்த 3 ஃப்ளோருக்குமே நாங்கள் யூஸ் பண்ண மரங்கள் எல்லாமே நாங்கள் இந்த பழைய வீடை வந்து இடித்து கட்டினோம். ஸோ அந்த வீட்டில் இருந்த மரங்கள், ஜன்னல், கதவு இது எல்லாத்தையுமே தான் வந்து நாங்கள் இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே வந்து மாற்றி டிசைன் பண்ணி இந்த மாதிரி வந்து இதில் நம்ம வீட்டிலே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹால்லேருந்து அப்படியே நம்ம அந்த சைட் போனோம்னா கிச்சன் வருது. கிச்சனுமே வந்து நல்ல வந்து ஒரு மீடியம் சைஸில் அளவுக்கு இருக்கிற கிச்சன். நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. இதுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து கபோர்ட் ஒர்க்ஸு இது எல்லாமே வந்து தெரிஞ்ச கார்பெண்டர் வச்சே வந்து பண்ணியாச்சு. அண்டு நம்ம வீடு வந்து பண்ணும்போதே வந்து கிச்சனு, அதுக்கப்புறம் பெட்ரூம் எல்லாத்துக்குமே லாஃப்ட் வந்து டோர் மாதிரி போட்டு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நாங்கள் வந்து பண்ணிட்டோம். அண்ட் இந்த கிச்சனில் இப்போ குக்கிங் வந்து பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து சும்மா நாங்கள் தங்குறதுக்காக தான் வந்து வச்சுருக்கோம். கீழே தான் வந்து குக்கிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. கிச்சன்லேயே வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் வைக்கணும், டிஷ்வாஷர் வைக்கணும்னு அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் கார்பெண்டர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு கொத்தனார்கிட்டையும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மேடையெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வந்து போட சொல்லியாச்சு. எங்களோட கிச்சன் மேடை வந்து கொஞ்சம் ஹைட் ஆகி போயிடுச்சு. ஏன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நடந்துருச்சு. நாங்கள் வந்து இங்கே ஜெர்மனியில் இருக்கோம் அப்படின்றனால இங்கே இருக்கிற கிச்சன் மாதிரியே வந்து செட் பண்ணோம். டிஷ்வாஷரு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே வந்து கிச்சனில் வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கடைசியில் என்னாச்சுன்னா நாங்கள் இங்கே இருக்கிற சைஸுக்கு வந்து அளந்து நாங்கள் வந்து சொன்னோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் மேடை கீழே சின்னதாக வந்து ஒரு ஹைட் மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஹைட் ஆக்சுவலி கொடுக்கக்கூடாது. கொடுக்காமல் இருந்திருந்தா மேடை வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் வாஷிங் மிஷின் எல்லாம் வைக்கிறது ஃபிட் பண்ணுறதுக்கு. அந்த ஹைட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே அந்த கபோர்டு ஒர்க்கையும் பண்ணிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து ஃபோனில் வந்து சொன்னோம், அங்கே வந்து அந்த மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கிச்சன் மேடை வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் இதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியலை அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே வந்து விட்டாச்சு. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஓகே, நாங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கோம் அப்படின்றதுனால எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. அதே மாதிரி இன்பில்டு ஹாப் வந்து யூஸ் பண்ணோன்னாலும் இந்த கிச்சன் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த கேஸ் அடுப்பு நம்மளோட இப்போ சூர்யா அந்த மாதிரி அடுப்புலாம் இருக்குல்லையா, அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இந்த மேடையும் கொஞ்சம் ஹைட்டு. ஸோ அதுக்கு மேலே வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இன்பில்டு ஹாப்னா ஓகேவாக இருக்குது. கிச்சன்லேருந்து இந்த சைடு வந்தோன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்தியன் டாய்லெட் வந்து இருக்குது. ஸோ அது திறந்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோன்னா பால்கனி வந்து இருக்குது. ஸோ பால்கனியுமே வந்து நல்ல ஒரு பெருசு, நல்ல நம்ம வந்து ஒரு 2 பேர் 3 பேர் போயிட்டு வர அளவுக்கு வந்து இருக்குது. நல்ல நீளமாக இருக்குது. அகலம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த சைடுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக கிரில் வந்து போட்டுட்டோம். ஸோ நிறைய வந்து இந்த பறவைகள் இதெல்லாம் வந்து வரும் அப்படின்றதுக்காகவும், அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேலே ஏறி ஏறி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லா பக்கமே வந்து கிரில் போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஸோ அது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நேராக இந்த பக்கம் வந்தோன்னா நமக்கு ஹாலு, அந்த சைடு ஹாலுக்கு பக்கத்தில் வந்து பெட்ரூம்ஸ் வந்து இருக்குது. இந்த சைடில் ஒன்று, அந்த ஆப்போசிட் சைடில் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். கிச்சன் உள்ளேயே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு, கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கூட நாங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி நாங்கள் வந்து அதுக்குன்னு ஸ்பேஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து டிவி யூனிட் பக்கத்தில் இந்த சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம், டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே வந்து நமக்கு நிறைய வந்து நாங்கள் இன்னும் வந்து செட் பண்ணலை. ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஜன்னல் இதெல்லாமே வந்து எல்லா ரூம்லேயுமே வெளிச்சம் நமக்கு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக ஜன்னல் வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சாச்சு. அண்டு அதுக்கப்புறம் வார்ட்ரோபையுமே வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கார்பெண்டர் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டோம். இந்த வார்ட்ரோப் இந்த மாதிரி டிவி யூனிட் இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரை ஒட்டி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய இதாக வச்சு நாங்கள் அதை வந்து பண்ணியாச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ளோரை ஒட்டி இருக்கும்போது அடியில் வந்து அந்த வுட் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த கால் மாதிரி வச்சு தூக்கி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் வச்சு அடியில் வந்து நம்ம வீடு கூட்டினாலும் அடியில் வந்து கூட்டுற மாதிரியும், வீடு தொடச்சி விட்டாலும் அடியில் துடைக்கிற மாதிரியும் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம்.
அண்ட் இந்த வீடு வந்து டைல்ஸ் செலக்ட் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி டிசைனாக டிவி யூனிட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெர்மனியில் ஒரு சில வீடுகள் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அது பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட்ல இருந்து நாங்கள் வந்து இமேஜஸ்லாம் நிறைய எடுத்து அதில் வந்து எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து எது வந்து சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் டைல்ஸ் முதற்கொண்டு வந்து எங்களுக்கு பிடிச்ச டைல்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒயிட்டு வந்து போடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா ஒயிட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வீடு, ஆனால் வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து நல்ல ஒரு பீச் கலர்லையும் ஒயிட் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி டைல்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த டிவி யூனிட் வந்து வயர் எல்லாமே வந்து நமக்கு பின்னாடியிலேருந்து இந்த சைடில் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிவி இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவுட்டில் கொஞ்சம் வந்து இது லைட்டாக கொஞ்சம் மரம் மாதிரி கலந்து அதுக்கப்புறம் இந்த மைக்கா ஷீட் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து போட்டு தான் இதை வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வாலோட சேர்த்து. ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு பெருசாக டேமேஜ் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம், அந்த மாதிரி அயனிங் போர்டு அதெல்லாம். ஸோ இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக வார்ட்ரோப் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்தாச்சு. அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அந்த வார்ட்ரோப்க்கு பக்கத்தில் ஒரு டோர் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்குள்ளே தான் பாத்ரூம் வந்து இருக்குது. இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பாத்ரூம். ஸோ நம்ம வந்து ஒன்று இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இந்தியன் தான் நமக்கு ரொம்ப வசதி, இருந்தாலும் ஒரு உடம்பு சரியில்லாத போதோ இல்லை வந்து வயசானவங்க இருப்பாங்க, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வெஸ்டர்னும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சது. அண்ட் இந்த ரூமுக்கு வந்து வென்டிலேஷன் வரணும் அப்படின்ட்டு சைடில் வந்து ஜன்னல் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஜன்னல் வந்து நமக்கு ஹாலை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு 2 ரூம்லேயுமே இந்த மாதிரி மேலே வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு கதவை அடைச்சிருந்தா கூட நமக்கு காத்தோட்டம் வந்து இருக்கும். நாங்கள் ஃபுல்லாகவே வந்து லைட்டு இதெல்லாமே நிறைய போடாமல் அங்கங்கே நமக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு மட்டும் லைட் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்லைட் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ பல்பு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தோம். அண்ட் ரொம்பவே வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. செலக்ட் பண்ண அந்த கார்பெட்டர் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ரொம்ப வந்து வேலை இழுத்துச்சு, இருந்தாலும் வந்து நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. மெயினாக இந்த சோஃபா இது எல்லாமே சூப்பராக வந்து எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கீழே வந்து எங்கள் அத்தை மாமா இருக்கிறதும் இதே மாதிரி தான் வந்து கீழேயும் இருக்கும். அதே மாதிரி எங்கள் மேலே எங்கள் சிஸ்டர் இருக்கிறதும் இதே மாதிரி தான். பட் மேலே வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா வந்து இந்த ஹால் ஏரியா இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வராண்டா மாதிரி டெரேஸ் மாதிரி வந்து போட்டாச்சு. ஸோ அதில் வந்து நிறைய செடி இந்த மாதிரிலாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டுட்டு அதுக்கு சைடில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு படிங்களும் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.